இது வந்து 36-year-old non-profit organization based out of Chennai, and we work on protecting citizens' rights in consumer, civic and environmental issues. So இன்னைக்கு டாபிக் வந்து ஆக்சுவலா நேத்திக்கு we had this webinar on account of World Food Day. World Food Day வந்து is observed on October 16th every year. So October 16th, since it was Dashara, we actually organized an event yesterday to observe the day in collaboration with Women's Christian College Chennai. அவங்களோட Department of Home Science ஓட we collaborated and organized this event. So the topic for this event was front of pack labeling, its relevance to a healthy food environment. அப்படிங்கிறது தான் was the topic. So what is this about? What is this front of pack labeling about? அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலா வந்து லைக் நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இப்போ நம்மளோட கல்ச்சர் ஃபுட் கல்ச்சர் பேசிக்கலி மாறி போயாச்சு. முன்னெல்லாம் வந்து we used to have home cooked food or fruits, vegetables, salads, things like that, healthy food. But today the eating habits have changed completely. We are more prone to taking processed food, packed food, processed, ultra processed food சாப்பிடுறதுங்கிறது ஒரு கல்ச்சரா மாறி போயாச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபுட்ல வந்து அதிகமான அளவுல லைக் மோஸ்ட்லி தே ஆர் ஹை ஆன் சால்ட், சுகர், ஃபேட் கண்டென்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுட் நம்ம சாப்பிடும்போது இன்னைக்கு வந்து ஐ மஸ்ட் டெல் யூ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று இல்லாத நோய்கள் வந்து லைக் கேன்சர், ஹார்ட் டிசீசஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் குளோபல் லெவல்ல அரௌண்ட் மோர் தென் 71% ஆஃப் பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அது மாதிரி இந்தியா வந்து 2016 இந்தியா ரிப்போர்ட் படி அரௌண்ட் 63% ஆஃப் பீப்புள் டோட்டல் டெத்ஸ்ல வந்து அரௌண்ட் 63% வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னு சொன்னாக்க அரௌண்ட் 77 million people are diabetic in India. And next to China, second topmost country in the world to be affected by diabetes அப்படின்னு சொல்லிட்டு studies reveal. So this is again a cause of concern. இன்னொன்னு hypertension again பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க around 26% of Indians above 45 years are hypertensive, and 1 in 3 or every 3 senior citizens are diagnosed with hypertension அப்படின்னு சொல்லிட்டு that is another report. So this is also another cause of concern. இன்னொன்னு major problem இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க prevalence of obesity and overweight ரொம்ப cause of concern, because அதோட related again heart disease, diabetes, infertility இந்த மாதிரி நிறைய issues overweight and obesity நால. Actually studies show that around 135 million people are obese in India. And இன்னைக்கு ரொம்ப worrying trend என்னன்னா children, நிறைய children and adolescents வந்து இதனால இம்பாக்ட் ஆகுறாங்க. ஒபிசிட்டி அண்ட் நிறைய ஜுவினல் டயபெட்டிஸ், குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வருது, இதெல்லாம் வந்து நிறைய நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம். ஸோ இது வந்து இது எல்லாமே இண்டிகேட்ஸ் தட் தேர் இஸ் அ கிரைசிஸ் ஆன் ஹேண்ட். ஸோ இதோட மெயின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஃபுட், நம்ம சாப்பிட்ற உணவு. அந்த உணவுல வந்து மெயினா the processed food that we like consume, which is high on salt, sugar, fat, and salt, sugar, fat வந்து மெயினா வந்து major contributors to these non-communicable diseases. So அதனால what we are saying is like இப்போ நம்ம இருக்கிற ஃபுட் பேக்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன லேபிள் இருக்கும், லேபிள்ல வந்து எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, ப்ரைஸ், அதோட இன்கிரீடியன்ஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி டீடைல்டா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த நியூட்ரிஷன் அது வந்து ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி அதோடைய முக்கியத்துவம் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் சில வருடங்களுக்கு முன்னாடியே அது கொண்டு வரணும்னு போட்டாங்க. பட் என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்சியூமர்ஸ் வந்து ஒரு இன்னொரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல கன்சியூமர்ஸ் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து ஒரு லேபிள் பாக்குறாங்க ஃபுட் ப்ராடக்ட் வாங்கும் போது. ஸோ அந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள நார்மலி தே டோன்ட் கோ அண்ட் ரீட் த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன். இன்னொன்னு வந்து அப்படியே அதை பார்த்தாலும் அது வந்து முக்கவாசி அது புரியுறது இல்லை. நிறைய பேருக்கு அதை they are not able to comprehend. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்மியா இருக்கு. அது என்ன சைஸ், அது லைக் எவ்வளவுக்கு 100 grams சர்வ் சைஸ்ன்னு போடுறாங்க,
ஸோ அது வந்து என்ன ஆக்சுவலா கன்வே பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியறது இல்லை ஒண்ணு. அடுத்தது வந்து இல்லிட்ரஸி, நிறைய பேர் படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லேபிள புரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்னு லாங்குவேஜ் இஸ் அ பேரியர், பிகாஸ் மோஸ்ட்லி இட் இஸ் இன் இங்கிலீஷ், அண்ட் ஸோ லைக் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். ஸோ தட் இஸ் அனதர் பேரியர். அதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா எப்படி மாசுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இல்லை. So what is it that we are asking now? இந்த கிரைசிஸ் ஒரு பக்கம் இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போதிய அளவு கன்சியூமருக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிறப்போ வாட் இஸ் இட் தட் வி வாண்ட்? நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்ல, லேபிளோட ஃப்ரண்ட் ஆஃப் பேக்ல கிளியரா ஒரு கம்யூனிகேஷன், இந்த மாதிரி இந்த உணவு வந்து இட்ஸ் ஹை ஆன் சால்ட், சுகர், ஃபேட் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் இன் கிளியர் டிசைன் சாதாரண ஒரு கன்சியூமர் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பார்த்த உடனே புரியுற மாதிரியான ஒரு லேபிள் இருந்ததுனாக்கா they will be able to make informed choice actually. So I can give you the example of vegetarian non-vegetarian logo. அது பாத்தீங்கன்னா அந்த கிரீன் லோகோன்னு பார்த்த உடனே அந்த பேக்கெட் எடுத்த உடனே கிரீன் லோகோ பார்த்த உடனே ஓகே திஸ் இஸ் வெஜிடேரியன், ரெட் லோகோனா ஓகே திஸ் இஸ் நான் வெஜிடேரியன் அப்படின்னு people are able to identify. Similarly on cigarette packets, very clearly பெரிய இமேஜ் போட்டிருப்பாங்க, இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி. So you're communicating the message to the consumer, then it is up to them to take a choice. So for example, இப்ப ஹைப்பர்டென்ஷன் வச்சுக்கோங்களேன், இப்ப எனக்கு வந்து நான் என் டாக்டர் கிட்ட போறேன், டாக்டர் டெல்ஸ் மீ யூ ஆர் ஹைப்பர்டென்சிவ், so you need to reduce your intake of salt, நீங்க சால்ட் சாப்பிடுறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்நாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முறுக்கு ஒரு மிக்சர் ஆர் சம்திங் ஐ லைக் வெரி மச், ஸோ இன் அ வீக் 4 times I buy from a shop. So if this product is high on salt and on the label on the front of the pack it says in some manner it communicates to me, it warns me that it is high on salt, then what will I do? Automatically maybe நான் வந்து கம்ப்ளீட்டா நிறுத்துறதுங்கிறது இமீடியட்டா பண்ண மாட்டேன்னா இருக்கும், பட் நான் 4 நாள் ஒரு வாரத்துல எடுக்கிறேன் அப்படிங்கறத I will reduce it to 2 days in a week probably, because my doctor's warning will come to my mind and I will immediately say okay, doctor has told me and this label shows that it is high on salt, so I will stop. I will not take it 4 times in a day, I will reduce it to probably 2 times, then slowly I will probably reduce it even further. And studies have shown that this has been very successful in other countries actually. In Canada, Chile, Israel, Uruguay, இந்த மாதிரியான நிறைய countriesல வந்து they have done studies where it has been proved that இந்த மாதிரியான labels, warning labels வந்து helps consumers to reduce consuming salt, sugar, இந்த ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்குங்கிறது ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. நம்ம இந்தியாவிலும் வந்து FSSAI வந்து they have already started the process a few years back actually, அந்த SOPL கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, and இப்போ வந்து it has gained momentum and in the year full on like there have been several consultations around it to come up with regulations on front of pack labeling அப்படிங்கிறதுல. And Nangalum, we are also part of the consultations. CAGL, we are part of the consultations actually. So main வந்து FOPL க்கு வந்து ரெண்டு வேணும். ஒன்னு வந்து வரையறை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சால்ட், சுகர், ஃபேட்லாம் வந்து ஒரு உணவு பொருட்கள்ல என்ன விகிதத்துல மேக்சிமம் இருக்கலாம் நல்லது அப்படிங்கறது ஒரு வரம்புகள் வந்து சயின்ஸ் பேஸ்ட், அறிவியல் ரீதியான வரம்புகளை நிர்ணயிக்கணும். அடுத்தது அதை தாண்டும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள்ல வந்து when they cross the limits, when it goes beyond the limits, then there should be a clear warning on the food products to say இது வந்து high on salt, high on sugar, high on இது அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேட் பண்ற விதம் வந்து டிசைன் should be interpretative, யார் பார்த்தாலும் டக்குன்னு அது வந்து புரியுற மாதிரியான ஒரு டிசைன்ல அந்த லேபிள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து பிரீஃப் பேக்ரவுண்ட் அபவுட் த டாபிக் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து வைடர் மாஸுக்கு மக்களுக்கும் இதை பத்தி தெரியணும், அண்ட் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நாங்க பண்ற ப்ரோக்ராம்ஸோட இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம். தேங்க்யூ ஆல் வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ ஆஃப் த இது டாபிக். அண்ட் இப்போ வந்து ஐ வுட் லைக் டு ஹேண்ட் ஓவர் டு டாக்டர் பிரதீப் அகர்வால், who is actually a professor of
Associate Professor of All India Institute of Medical Sciences, Rishikesh, and he's a doctor on community medicine. Over to you, sir. Thank you very much, ma'am. Thank you, Suroja, ma'am. And first of all, I would like to congratulate for holding the webinar. Sir, there appears to be some problem with some connectivity issues. So there appears to be some connectivity issues. Should we call in Dr. Hema Malini? Yes, madam, I'm there. We'll just wait for sir. Yeah. I think he's trying to join again. Yeah, maybe we will wait. Hello. Madam, Dr. Hema Malini, I think it would be good if you will start, then sir can speak. So now I invite Dr. A.J. Hema Malini, Professor and Head Department of Clinical Nutrition, Sri Ramchandra Institute of Higher Education and Research, Chennai, to speak. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். And it's been a very good initiative by the Consumer Forum. And thank you, Saroja ma'am, for this press meet. And it is really very important at this juncture. Because as you were mentioning, the rise of non-communicable diseases. And here also we see, compared to what I started as my career 2 decades ago, and now I could see there is a lot of incidents of obesity. And recently we are coming across obesity among children. And if you look at the obesity current status is roughly around 66 to 65% of children themselves are obese, right in the beginning of their life. So if this situation of obesity among children continues, in the adult life, they are going to become really more prone to the risk of developing the non-communicable disease. So that is one point. Similarly, as you were mentioning, the rise is there. It has been proposed that 1.84 increase in the percentage of individuals with non-communicable diseases is going to be there. That is what is the recent proposal. So under these circumstances, what is the way to prevent this predicted increase? So there are major two ways which has been told by most of the professionals: the diet and lifestyle, the physical activity. So these three are the major things what we need to look forward to prevent the onset of this non-communicable diseases. And I am sure from the health perspective, the non-communicable diseases, the risk factors or the complications arising out of it will be discussed by Dr. Pradeep. I am here to talk more about the nutrition, being my forte. So, but when we look at this onset of the non-communicable disease and the diet, the role the diet plays in that, எதனால இது வருது, ஏன் இவ்வளவு மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, both in terms of rural and urban population, ரெண்டு பேருக்குமே equal risk இருக்கு. முன்னாடி we used to tell only the urban population is going to be at risk, but now it is not so. அதனால ஏன் வருது? One of the reasons from the dietary component is change in the dietary habit. பழைய காலத்துல நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதை விட நம்ம அதிகமா வேற விதமா சாப்பிட வந்துட்டோம். And also many researchers shows the processed foods has lot of salt and sugar in it, and which is one of the primary reason or risk factor for the onset of the non-communicable diseases. Because here processed food la high energy varum,
high fat and high sugar, salt, everything. அதை சாப்பிட்டுட்ட பிறகு physical activity அவ்வளவா இல்ல. Especially during this pandemic, if you look at, we get children as referrals from outside who has attained last week we got a case, 3 consecutive children in the so 11 வயசு குழந்தை 74 kg-யோட வராங்க, 12 வயசு குழந்தை கிட்டத்தட்ட 80 kg-யோட வராங்க. So you can look at the way it has been. Intake அதிகமா இருக்கு, physical activity கம்மியா இருக்கு. That is the reason for the onset of this. So yeah, in how it is, the intake is being influenced just by the consumption of the highly processed foods, and that is what is being also reported. So when it comes to the highly processed foods, we all depend on the what is the label that is being what is the information that is being provided in the label, and it is very, very crucial that is to the consumers, whether it is children or adults, should be given appropriate information. And as we know, WHO threshold threshold The voice is breaking. பண்ணிக்க முடியும். இது எவ்வளவு So as a lay person, நிறைய பேருக்கு இது புரியாது. இப்போ வந்து லேபிள் நாங்க we also have done a small study wherein லேபிள் எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் வாசிக்கிறாங்கன்றது and என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க பாக்குறாங்கன்றது. So mostly we look for the label, the manufacturing date and the expiry date. Beyond that, and மற்ற இன்ஃபர்மேஷன் as a lay person they will not see. அந்த 100 கிராம் உணவுல அவங்க சாப்பிடும் போது எவ்வளவு கேலரி வருது, எவ்வளவு புரதச்சத்து வருது, எவ்வளவு ஃபேட் கொழுப்பு சத்து வருது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு டீடைல்டா படிக்க மாட்டாங்க. படிச்சாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க கூடியதா இருக்கிறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. பிகாஸ் ஈவன் when we read, it is very small letters, very small tiny letters. அதுக்கு ஒரு நான் பூத கண்ணாடி தான் எடுத்துட்டு போயிட்டு நான் பார்க்கணும், கடைக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போய் நான் பார்க்கணும். That's the situation. Coming to this labeling information, இந்த லேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன் வரணும்ன்றது வந்து கிளியரா வரையறுத்திருக்காங்க WHO and also FSSAI. So இதுல வந்து பாத்தீங்கன்னா the nutrient threshold, and nutrient thresholdக்கு இந்த non communicable diseasesக்கு முக்கியமான காரணிகள் and the risk factors அல்லது எதனால வந்து வருதுன்னா 3 விஷயம். அதிகமான சர்க்கரை அளவு இருக்கிறது அந்த உணவுல, அதிகமான சால்ட் சோடியம் அளவு இருக்கிறது, and சால்ட்டுக்கும் சோடியம் கன்சியூமருக்கு வித்தியாசம் தெரியாது. சால்ட் தான் அவங்க பாப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா the salt and the saturated fat, unsaturated fat, UFA, MUFA அதெல்லாம் கொடுத்துப்பாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நியூட்ரிஷனிஸ்டா எங்களால வந்து இந்த ஓகே நான் 100 கிராம் இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து இவ்வளவு கேலரி வரணும், இவ்வளவு புரோட்டீன் வரணும்ன்றது எங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் we are trained in that. பட் ஒரு லே பர்சனுக்கு கண்டிப்பா அது புரியாது. ஆனா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு அது கூட சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லேபிள், ஏதாவது ஒரு இண்டிகேஷன், ஒரு இப்போ ஃபார்ட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பிளஸ்ன்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் a very good initiative by the FSSAI, and green and brown label போட்டிருக்காங்க vegetarian, all that and all is really very good. And when it comes to threshold, எவ்வளோ, அதாவது எதுக்கு அந்த threshold வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த thresholdக்கு மேல அந்த உணவு போகும்போது, அண்ட் இப்ப மேடம் இந்த பிரீஃப்ல சொல்லும் போது ஒரு வாரத்துல நான் 4 தடவை சிப்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னா அந்த சிப்ஸ்ல இந்த த்ரெஷோல்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த 4 தடவைக்கு we will be able to restrict it. So for example, if I were to look at, there is a WHO clarification which has been given for multiple food products. பிரெட்டுக்கு எவ்வளவு இருக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் WHO ல இருக்கு, அந்த வெப்சைட்லயும் இருக்கு. So for example, if I take
a particular food product gives 230 kilocalories per 100 gram. அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 2000 கேலரி தேவைப்படுது அப்படின்னா, அண்ட் அந்த 2000 கேலரி சாப்பிடும் போது அதுல இருந்து ஒரு 230 கேலரி, that is roughly around 15 to 20% of the calorie comes from the processed food. Any food that I am eating, a snack அல்லது ஏதாவது இருக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சீரியலா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். சோ அதுல இருந்து ஒரு 230 கேலரி வந்து அந்த கன்சியூமருக்கு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு ஃபேட் இருக்கணும், எவ்வளவு சுகர் இருக்கணும், அது வந்து வரையறுத்திருக்காங்க, which is a threshold, upper limit. ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா அந்த 230 கேலரி உணவுல கிட்டத்தட்ட ஒரு சுகர்ன்றது வந்து 5.7 grams, which is closer to 6 grams. அது மாத்திரம் தான் இருக்கணும், அதுதான் threshold. அதே மாதிரி ஃபேட்ன்றது வந்து ஒரு 8 கிராம், மேக்ஸிமம் 8 கிராம், 7.6 கிராம்ஸ்க்கு வந்து ஃபேட் இருக்கலாம், கொழுப்பு சத்து. And then salt பாத்தீங்கன்னா very interesting ratio, it is very easily understandable, 1:1 ratio. இப்போ 230 கேலரி கிடைக்குதுன்னா 230 மில்லிகிராம்ஸ் தான் சோடியம் இருக்கணும். அது வந்து 1:1 ரேஷியோ. இட் இஸ் வெரி ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் ஈவன் ஃபார் அ கன்சியூமர். பட் அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் வந்து கன்சியூமருக்கு கிடையாது. சோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் another food which is 350 கிலோ கேலரிஸ்னா அந்த பர்டிகுலர் உணவுல வந்து 350 மில்லிகிராம்ஸ் தான் சோடியம் இருக்கணும் அந்த per 100 கிராம் நான் கன்சியூம் பண்ணும்போது. Accordingly, the sugar and fat also will have to increase. 12 grams maximum, 11.7 to 12 grams of fat irukla. அதிகமா connectivity is poor again. How much ever we tell as nutritionists, when they come to us also we tell, நீங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப கம்மியா வந்து இந்த அதர் I won't call it as junk food, other foods which is available in the market, processed foods ஆட்டாலும் சரி, snacking items ஆல இருந்தாலும் சரி, எல்லாமே அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு எவ்வளவுதான் எஜுகேஷன் கொடுக்குறோம். ஆனா it is not going to be strictly followed practically. So as professionals, as in we are in the healthcare industry, as people, நம்ம வந்து நம்மளுடைய மக்களும் future generationும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்கு தான் கவர்மெண்ட்டும் பாடுபட்டுட்டு இருக்காங்க. Lot of policies, lot of programs have been developed by the government. So அப்படி இருக்கிறச்சே ஒரு கன்சியூமருக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அந்த ஒரு இதுல வந்து இந்த உணவுகள் இந்த த்ரெஷோல்டுக்கு மீறி இருந்ததுன்னா, இப்ப நான் ஐ வாஸ் ஷேரிங் த த்ரெஷோல்டு. சோ இந்த த்ரெஷோல்டு மீறி இருந்ததுன்னா அது வந்து கன்சியூமர் ஷுட் பி அவேர் ஆஃப் இட். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம், சாப்பிடணுமா, எத்தனை தடவை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஹெல்ப் பண்றதுக்கு ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வி ஆர் தேர். இந்த ஃபுட்டு இவ்வளவு இருக்கும், பட் இதுல வந்து நீங்க இவ்வளவு நாளுக்கு ஒரு 2 சாப்பிடலாம், 3 சாப்பிடலாம், அல்லது ஒரு வாரத்துல இவ்வளவு சாப்பிடலாம். we will be able to give the education. So கண்டிப்பா இந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக் லேபிள், அதுவும் முக்கியமா ஃப்ரண்ட் ஆஃப் பேக்ல இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பிஹைண்ட் இருக்கும் அல்லது அடியில இருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட். ஈவன் இஃப் யூ சே ஃபார் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நீங்க வந்து see the label அல்லது see the top of the product, below bottom of the product, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். I don't think any consumer has that much of
patience or even information to look at that. அதனால ஒரு பிரைமரி ஏரியால எப்படி நம்ம காஸ்ட் பாக்குறோம், காஸ்ட் எல்லாருமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த காஸ்ட் பார்த்துட்டு தான் வாங்குவோம். சோ அந்த காஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துலயோ அது ஏதோ சம் ஏரியா வேர் இட் இஸ் அப்ரோச்சபிள் அண்ட் அக்சசபிள் டு த கன்சியூமர் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக் கண்டிப்பா இருக்கணும். ஃப்ரண்ட் ஆஃப் பேக்ல தான் இருக்கணும். ஐ டூ ஃபீல் as a consumer myself along with the nutrition background, I do feel பின்னாடியோ அடியிலயோ மேலேயோ இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கன்வீனியன்ட். சோ இந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக் லேபிளிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இதுல WHO FSSAI கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் மாடலிங், ஏன்னா அந்த நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் மாடல் தான் வந்து ஒரு ஃபுட் நிறைய ஃபுட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த கேட்டகரை ஃபுட்ல வந்து எவ்வளவு சோடியம், எவ்வளவு சுகர், எவ்வளவு ஃபேட் இருக்குன்றது வந்து கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியரா ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெகுலேஷன்ஸ் படி நம்மளுடைய உணவுகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளும் அந்த ரெகுலேஷன்ஸ் படி அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்லயே லேபிள் இருக்கிறது வந்து கன்சியூமருக்கு நிறைய உதவும் வித் ரெஸ்பெக்ட் டு ரெடியூசிங் த non-communicable diseases incidence and also its progress in our country. கண்டிப்பா நம்மளுடைய தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு சின்ன ரோல் திஸ் பர்டிகுலர் ஃபுட் பிளேஸ், திஸ் அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோ அல்லது அந்த லேபிளிங்கோ வந்து இட் பிளேஸ் அ ரோல் இன் ப்ரிவென்டிங் ஆர் டிலேயிங் த ப்ராக்ரஸிங் ஆஃப் த NCD. So it is very important that the front of pack should be emphasized and also to stick to the regulations given by the WHO. WHOன்றது வந்து பெரிய ஆர்கனைசேஷன், நமக்கு எல்லாமே தெரியும். அவங்க ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கேன் எப்படி கொடுத்திருக்காங்க ரெகுலேஷன். So this is very important that it has to feature in the FOP labeling. Thank you for the opportunity, and if there are any questions I will be able to take it up. Thank you, ma'am. Dr. Pradeep, would you like to briefly talk about Dr. Pradeep? Ma'am, Yes, sir. Please go ahead. Very good afternoon to everyone. Myself, Dr. Pradeep Agarwal, and I am from All India Institute of Medical Sciences, Rishikesh, Uttarakhand, North India. And regarding the, first of all, I would like to congratulate the CAG group and Madam Hema Malini for taking up the initiative and bringing out the perspective of a community or a layman, basically. We as a health professionals and an expert in nutrition, ma'am, have very wide experience of this. But more focus right now is to make a pan-India awareness campaign that should be a consumer-centric. So we as a scientists are providing you an evidence-based literature that is available, and already the studies that have been done in other countries and other part of the world have made it very clear if we bring some kind of an informative package labeling that is going to have a long-term effect on reducing the non-communicable disease. So my domain is a non-communicable disease, the disease that doesn't spread from 1:1, but are being known as lifestyle disease, primarily because of our ongoing dietary pattern or stress and coronary artery disease. So these all can be addressed by an effective diet, a diet that is a prudent and a balanced in nature. But these days, because of upcoming of packed food, we are losing the nutritive value and more getting in the vicious circle of non-communicable diseases. So to make the consumer aware, we would like to make him have an informed choice before he or she purchase anything for himself, herself, or the family. We take it a more simple example. A mother should be aware what a child should eat. At home,
And if anything out of the home, then it should be made well clear to the mother that if the child keep on repeatedly eating a high in salt intake, then there is a high chances of having long-term deleterious effect of such kind of a food. A model that have demonstrated in a South America, that is in the Chile, have demonstrated this thing, that front of package labeling gives consumer a power to decide what to eat and what not to eat. Because studies have shown we take only 7 seconds to make a decision whether to purchase a product or not to purchase a product. But if you make the same thing with purchasing of an electronic or a mobile phone, we do most of the time we do research before we invest our money. So ensure this thing, that a consumer is having an informed choice. Front of package labeling is one of the strategies that can be taken up by the current FSSAI that is committed. And more important, it should be a one that is acceptable. Not only acceptable, easily understandable, and a consumer-centric front of package labeling. Regarding the non-communicable diseases, the 4 most common non-communicable diseases are the cancer, hypertension, diabetes, and others that include road traffic accidents. So that is all I would like to contribute over here. Back to Madam Saroja. Yeah, thank you, sir. Thank you. So, questions, Sarika? Are there any questions to the speakers? Hi, this is Vasant here from the Hindu. Yes, sir, please go ahead. Yeah. Madam, I just would like to know that you mentioned that there has been some momentum in the present year Yes, sir. towards this, and a lot of discussions are happening. Yeah. How is the response from industry? Are we facing any bottlenecks? No, why is there a delay in bringing this into force? What are the difficulties that we are facing? Yeah, there has been some industry has been actually opposing a few suggestions, but now things seem to be working out, and so the FSSAI is actually doing engaging an academic institution to do a survey of consumers' choice on the design of label. So FSSAI is planning, will be doing, starting that study shortly. Because of the pandemic, it got delayed, but they will be starting that study shortly. And otherwise, now things are moving forward, like unlike how it was earlier, like we couldn't arrive at a consensus because of industry not agreeing to certain terms on about the thresholds and about the design and several other things. But now things seem to be progressing, and we are hopeful that it will things will materialize in the right direction, and we will be able to, the FSSAI will be able to come out with the regulations soon. Yeah. Thank you, ma'am. Also, just one more clarification. You spoke about, one of the challenges is to arrive at the thresholds. So in that, in relation to that, do we have any such benchmarks that are already available in countries that have successfully implemented this front of pack labeling? Or do we have to arrive at thresholds that are specific to the Indian population? Oh, yeah. So actually, WHO CRO model meant for our region is already available. So it is a science-based, evidence-based model that WHO had already arrived at. So we have that with in place, and the FSSAI also had actually based on the WHO model. FSSAI had also arrived at thresholds earlier. And they had actually done a market testing of that in the to suit the Indian
scenario, they had actually done a testing of that as well, and they had come out with a model that would be suitable for India and which was in line with the WHO CRO model. But again, that was not actually that didn't actually progress because of some opposition from the industry. And so now like the FSSAI had formed a working group to actually look at the thresholds once again. So we are yet to actually get to hear from them on that. Thank you, ma'am. Yeah, thanks. Saroja, Dr. Pradeep raised his hand. Oh, yeah. Yes, sir, please go ahead. Yeah, I fully agree with ma'am. And I just want to appraise the house over here. What we are recommending is a scientifically evidence-based documents that is acceptable and available in a public domain. World Health Organization, specifically for the Southeast Asia region, have made these nutritive profile model. Though Government of India is having a mandate to bring FOPL, why we are focusing, I'll give you a small example of trans fat. Ideally, there should be no trans fat. I hope Saroja ma'am is going to agree with me. There should be a 0 trans fat. But currently, Government of India have said is less than 2. And gradually, we are moving ahead towards the 0 trans fat. So similarly, we have to make a mandate and a gold standard what is available in a public domain as a scientific evidence-based literature. And that is by the WHO nutrition profile. And I am sharing the link for your ready reference regarding the industry commitment and taking up of this is entirely up to them. But as a scientist, as the people, we would like to recommend always is WHO profile model. That are my inputs. Back to ma'am. Thank you, sir. Yeah. Ma'am, there are some questions for you in the chat box also, to both Ms. Hema Malini and to. Yeah. Yeah. So again, I also will agree with both Dr. Pradeep Agarwal and also Dr. Saroja, wherein WHO has clearly specified the threshold goals, and it is based on the global nutrient intake to prevent obesity and other non-communicable diseases. So based on that concept and also based on the surveys that has been done, it is exclusively given for Southeast Asian region. So it is available, and it says, like, if I say fat, it has to be less than 15 to 30% of the total calories in that particular product. Similarly, when it comes to the PUFA, MUFA also, that has been told that it can be between anything between 6 to 10%, and trans fat, they have specified less than 1%, but we are looking at definitely 0 trans fat. And when it comes to the sugar, it is supposed to be less than 5 grams or 2 grams of sodium or less than 5 grams of salt. So that is how it has been specified very clearly. And this model, the nutrient profile model, also gives us a lot of examples with different products, and it has been very beautifully calculated and presented. So that is available, the standards are available. And we also expect, because given the rise of the non-communicable diseases among the adults, and also the children are also coming into it, we follow these model. And there are that's what is one recommendation. And in relation to the question that has been addressed to me with respect to the nutrient calculation, whether there are any standard or index for calorie nutritional value for one person to be taken. Yeah, one information that the person has given, I think it is Mr. Aravinda Anandam. It is body mass index. Yeah, we look at the age, the activity, the body mass index of an individual for us to fix up the calorie. And this is also given by the ICMR. If you look at the ICMR, the nutritive value for Indian recommendation, it has also been specified across the age groups, and including the pregnant and lactating women. So that is a standard.
which is for a average recommendation for moderately active, sedentary active, and physically heavy activity, and so on. And also children ranging from 0 years, 0 months to 18 years of children, and followed by that adults, and so on. There is a the recommended dietary allowances. When it comes to the nutrient profile on an individual basis, we look at the individual height and weight, depending on whether they are normal to their expected weight. That is what you mentioned as body mass index. So whether it is normal to their height, the weight, normal to their age, and how much they are eating, and so on. So what I would say from our listing is, we fix anything between 25 to 30 kilocalories per kg per day for a normal weight individual. In case I want a person to increase the weight, 40 to 45 kilocalories per kg per day. And in case I want to reduce the weight, it is 20 to 25 kilocalories per kg. This is for adults. Similarly, protein, when it comes to 1 gram per kg per day, is a normal recommendation. So when the ICMR says anything between 50 to 60 grams as an average, at an individual basis, it is 1 gram per kg per day for a normal weight individual. For children, it varies. Children, it goes for as far as protein is concerned, anything between 1.2 to 2 grams up to 2.5 grams, also depending on their situation. So the body mass index can be the one major index. For both, we can use it for children and adults, and we also use the weight for age, weight for height calculations for the children. So two things we use for fixing up the calorie protein intake. One is the ICMR recommended average, and individualized pattern, the way just I told you with respect to the calorie per kg equation. This is how we fix it. I hope I have answered that question. Thank you. Ma'am, I think there is a question for you, Madam Saroja. I'm just reading out. Is CAG a part of labeling in the regional language to reach out even the illiterates? Okay, I have actually replied to that. I have said we are asking for a simple, clear, interpretative warning label that would be easily understandable by consumers. So that is what we are asking for. Actually, I replied in the chat box. Actually. No, I fully agree, but just Yeah, thank for you. everybody's benefit, I thought Yes, of yes, just yeah, taking it yeah, up over thank here. you, thank you. So we would like to reinforce over here, front of package labeling should made a mandatory or a must required in a today's day to address the non-communicable disease. There is available ample scientific evidence that it really helps in reducing non-communicable disease. Lastly, front of package labeling should be a consumer centric. It should be interpretive warning, which is clear to understand, and it should be more consumer centric. So that is what we would like to reinforce over here. If anybody have any other question, they can put it in the text box or they can ask. Thank you, sir. Are there any other questions? Okay, fine. I think we can end it. Thank you all once again for joining us today. Special thanks to Dr. Pradeep Agarwal and Dr. Hema Malini for joining us, and all the press personalities who have joined us today actually. We are hoping that you will be able to cover this important issue so that it reaches a wider audience, and we are able to get the regulations in place very soon, and also we get the regulations as we want, basically effective regulations and effective front of pack labeling, which will be very useful to consumers, and they will be able to make informed choices, and we are able to reduce the NCD counts, basically.
yeah, that is what we are hoping for. And thank you all once again for joining. I also thank Ms. Saroja Madam for the opportunity. And again, as we look at the people here, when they come to us, they are now more informed. They are able to take informed choices. And when they come for consultation itself, they will ask us many questions where they would have gathered a lot of information from the sources around them. So it is very important that to these kind of clients, we also give a scientific evidence-based information, because we know again the information is all around, scattered all around. Everybody can gather access to information, but how authentic it is and how useful it is, it matters a lot. And if we are able to give a useful, authentic information, I'm sure it is going to take a lot of effort and a lot of significance as consumers, because we are what we eat. And the food industry is also a part of the eating process of the human being. And therefore, it is imperative that the industry also takes a lot of responsibility and gives the pertinent information to the consumers. And it is definitely going to improve the overall health of our people in our country. Thank you once again for the opportunity. I remain closed. Thank you. Thanks. Thank you.